என்னை கண்டார்கள் கொண்டை கண்ட மெல்லத்தாலே மப்பக்க மக்கள் 42 சவுட்டங்கள் என்கிற கம்போட வெற்றி வச்சாளர் இந்த 14 உலகமா என்னை கண்டால் கண்ட மாத்திரத்தில் கெடுகிறவர்கள் நானா இந்த வானவராயன் கோட்டை ஆண்டு வரக்கூடிய வானவர் ராஜான பெயர் தோன்றுகிறேன். யாருங்க கவர் தூக்கு மாட்டி சாவுட வெள்ளவாசுகார எல்லாருமே போட்டத்தான். காட்டி பண்ணி போல யார சொல்றா போய் போச்சு யார் சொல்றீங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். இது சூத்தா இல்ல டெலிபோன் பூத்தா? ஏமா உன் செத்து போட்டு வச்சு வாங்கல அட்வான்ஸ் சொன்னாமா சும்மாவா ஓட உள்ள செல்போன்ல பாத்து சும்மா சும்மா வேறு பார்த்த கூட சொந்தமா ஏதாவது டயலாக் சொல்லு. சொந்தமா டைலாக் சொந்தமா இதுமா டைலாக்? ஆமா யா சொல்றா. என்ன போற எங்க போறா? உன் விஷயத்துக்கு அடிப்ப நான் வாங்கிட்டு இருக்கமா நேரம் போய் ஒரு வெடிகுண்டு வாங்கிட்டு வந்து உன் ஜட்டி உள்ள உச்சி பத்த வச்சிருவேன். ஜட்டி உள்ளவா? ஆமா. காரணமா என்ன நினைச்சுக்கிறீங்க? என்ன நினைச்சுக்கிறேன்? அடி போயா என்ன அடா அடி 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 பத்தல மம்மடி அடியா அடியா அடி அடா என்னடா அடா போதுமா? சரி நீ போகும்போது சத்தியமா உருப்படியா போக மாட்டேன். உமால லாரி மாதிரி செத்துதான் போவேன். போக தனியா போக மாட்டேன். மொத்த பேரை சேர்த்து வேன்ல கொண்டு போவேன். மொத்த பேரை கொத்தா மொத்தமா ஒரே அடியா போனா அதான் போச்சுக்கோ. காலைல நாட்டு வர தெரியும் பஸ்ல வந்துருவேன். எங்கப்பா பஸ்ல வந்துருவேன். பஸ்ல இருக்க பஸ்ல வந்துருவேன். கேட்டுக்கப்பா எங்க இருக்கு போறா? பஸ்ல வந்துருவேன். நானு நாட்டு வர மாசத்துல இருக்கியா? பஸ்ல வந்துருவேன். பஸ் யாரு வந்துட்டா? அந்த பொண்ணுதான் தரல. நான் யார்? எப்படி நான் யாருக்கு பிறந்தேன்? யார போய் சொல்ற? எந்த தேவதைக்கு போறதியோ? எந்த தேவதைக்கு போறதியோ? கொடுக்கறதுக்கு கொடுத்தாதான் வளர்ந்து சரியா வருது. பாரு இது எந்த நாடு? நீ கேளுடா பாரு. கம்யூனிட்டி கோபத்தை விட கொடுக்க வேண்டும். அழைத்த விட ஆந்திரா வேண்டும். இது எந்த நாடு? இதுதான் தமிழ்நாடு. நான் கேரளான்னு சொன்னா இல்ல ஆந்திரான்னு சொல்லணும். என்னங்க
இதுதான் வானவராயன் கோட்டை. வானவராயன் கோட்டை. வானவராயன் கோட்டையில வானவராயன் பெயர் கொண்டான். எனக்கு பல படைத்தவன் என் களத்துல இருக்கக்கூடிய கதாயுதம் போய்க்குது. அறிவுதா தெளிவா சொன்னால கை வச்சாதான் திரும்ப போய் கை இதுல வச்சு செத்துட்டுனே வச்சுக்க 3 லட்சம் ரூபாய் லாபம் எனக்கு. ஆமா கம்பெனில 3 லட்சம் வாங்கினவன் அது எவன் உங்களுக்கு போறான் செத்துனா கேட்க போறது. இப்ப யார் சாவ பார்த்தா? உன்னதான் சாவடிக்கணும். யாரா? உன்னதான் சாவடி. நான் என்ன தலையாட்டா? அதான் சரி. ஏன் உன்னையான் சாவடிக்கணும்? உன் தலையேத்தானா? உன் தலையேத்தான் உன் சாவடிக்கு உன்னை சாவடிக்க கூடாதா பாவியா? உன்னை அப்படியே கோழி முறுக்கிற மாதிரி முறிக்கலாச்சு முறிக்கலாச்சா? என்னடா பண்ற? முக்கியமான விஷயம் அங்க ஒரு சோட்டாவையும் எத்து சப்பிட்டு ஒட்டி போய் அங்க புளியாம்பழ வேண்ட அதை நான் எத்த அந்த வேலை செஞ்சுக்கிறேன். அந்த வேலை செஞ்சுக்கிறேன். சும்மா சும்மா கவலைப்படாதீங்க. நான் உன்னை பத்தி ஒரு பக்தி பாடல ஒண்ணு எழுதினு வந்தேன். உனக்கு பாட வருமா? நீ சத்தா இப்படியா பாடு வரும். ஆமா நான் சத்தா பாடு. இதுதான் அப்பயே சொன்ன அந்த பொட்டியார்கிட்ட இந்த செவடியா பையன் வந்தா கூப்பிடாது. யாரு சொல்றா? நான் சொல்லுவனா என்னை பத்தி அருமையான பாடல் பாடி கொண்டிருக்கிற வரைக்கின்றார். அருமையான பாடல எடுத்து விடுறா. எடுத்து விடுவா. ஓட்டு போடாது. நான் சேர் பால் நின்னுக்கிறேன். அவனை முட்டி போட்டா ஏன் இல்லைங்கிறா? அந்த பக்தி பாடல் பாடும்போது எந்த சந்தில இருந்து ஓடியாரு தெய்வம், எந்த பொத்துல இருந்து ஓடியாரு தெய்வம். சாமியா சந்தை வந்து போச்சு. அது அங்க போச்சுன்னா அதுதான் கேட்கலாம். அதான் கேட்கற சாமியா சந்தை வந்து போச்சு. டைம் பாஸுக்கு டைம் பாஸுங்க. டைம் பாஸ். கோயில சும்மா உட்காந்துக்கிறாங்களே, யாராவது பேச தொடங்குறாங்களா? அதனால கல்லாங்காவலோட போயிடறாங்க. கல்லாங்காவலோட சாமி கூட கல்லாங்க. ஆமா அது மட்டும் கிடையாது. இப்பெல்லாம் ஏழு வேலை கிளம்பிடுறாங்க. ஏழு வேலைக்கு சாமியோட. ஆமா ஏழு வேலைக்கா? அப்ப வந்து வெறும் 200 தான் குத்துனாங்க. வெறும் 200 தான் குத்துனாங்க. இப்ப எவ்வளவு கொடுக்குறாங்க? 30 ரூபாய் இப்ப கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளவு வந்தாங்க? ஒரு 200 குத்துனாங்க. 200 ரூபாய். ஒரு 200 ரூபாய். 200 ரூபாய். அது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகல. கட்டுப்படி ஆகல. இப்ப 30 ரூபாய் கொடுக்குறாங்க. 30 ரூபாய் கொடுக்குறாங்க. அதனால கிளம்பி போடுறாங்க. சரி வேலை எங்க போறாங்க? ஏழு வேலைக்கா? பாட தெரியுமா தெரியாது? 10 மாடி தெரியும். சொல்லுப்பா. எஜமான பத்தி ஒரு பக்தி பாட போறேன். அந்த 32வது கட்டில போய் சுத்தி 32வது கட்டிலையா? கட்டை இல்லையே. கட்டை இல்லையா? அப்ப என் பாட்டுக்கு சுத்தியா கிடையாது போகுது. இந்த பொட்டியில இல்ல. பாக்கமா சீனிவாசா பாடும்போது என்ன சொன்ன? என்ன பாடும்போது என்ன சொன்ன? கோவிந்தா போ சொன்ன இல்லையா? என்ன தூங்க கோவிந்தா மாதிரி தலைமை இருப்பீங்க. பாடும்போது கோவிந்தா போடணும். சீனிவாசா
மாட்டான். நீ அடுத்து எங்க வர நல்லா தெரியும் எனக்கு கம்மன் ஆயிடுச்சு. பக்தி பாடலுங்க இதோ பக்கியமா இல்ல. நான் சாராய கல்ல சந்தை வாங்கந்து, கல்லு கடையில கடை வாங்கந்து, ஒயின் ஷாப்ல உதவாங்கன்னு இதெல்லாம் முக்கியமான அவசியம். நான் யாரு ஒரு நாட்டுக்கு மன்னன் நான் என்ன போறேன்? நாளாச்சு மாசத்துல நீங்கன்னா ஒரு நாளைக்கு மணி எங்க கல்யாண பாத்தியா நின்று பார்த்தேன் ஒயின் ஷாப் மழை பெஞ்சா சரி, சூரியன் வெயில காய்ச்சாலும் சரி, நெருளுக்கோ இல்ல அந்த மழைக்கோ பயந்து கூட ஒயின் ஷாப் பக்கம் திரும்பி கூட போக வச்சு கூட பட்டது இல்ல. பத்தது கிடையாது இல்ல, அந்த பக்கம் போறது கிடையாது. அட பாருங்க, இப்ப கூட அந்த வண்டிக்கு பின்னால உட்காந்து ஒரு கட்டி சாப்பிட்டோம்லையா? இப்ப போன நீங்க 2 பேரும் கட்டிக்காரங்க வந்து மிருதங்காரங்க தான் வேலை. அவரு கட்டடிக்கல, நம்மள கரெக்டா வாட்ச் பண்றாரு. கட்டியா அவரை பத்தி எடுக்காதுங்க. 2 நிக்க வச்சு அடிக்கிறாரு, ஒண்ணு பொடி போட்டு அடிக்கிறாரு. அத வாட்சியா நான் கம்னாக்கி பக்கத்துல போனா உன்னையும் வாச்சிட்டு போறாரு. அப்படி இந்த மாணவராய் கூட்டணி அது மட்டும் கிடையாது. எனக்கென இருக்கின்றார் ஒரே ஒரு மனைவி, ஒப்பற்ற மனைவி என்னுடைய மனைவியை திருமணம் செய்ய வைக்கின்ற வேலையில எனக்கு மாமனார் கொடுத்த சேதனம் என்ன தெரியுமா? பேரவண்ணி மரம். ஆமா, இந்த உலகத்துல யாதொரு ஆலயம் கட்டினாலும் சரி, எந்த ஒரு ஆலயம் கட்டினாலும் சரி, எந்த ஒரு ஆலயம் கட்டினாலும் சரி, யாதொரு கணவனுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் செய்தாலும் சரி, அந்த வன்னி மரம் இல்லாமல் ஆலயத்தை கட்டவா அல்லது அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் செய்யவோ முடியாது. ஆகையால் அப்படிப்பட்ட வன்னி மரத்தை என்னை தவிர்த்து வேறு ஒருவர் உறவு கொண்டாடக் கூடாது என்பதற்காக ஜேசு நடத்தின தவம் இருந்து அரிய பெரிய வரத்தை வாங்கியிருக்கின்றேன். அரிய பெரிய வரத்தை வாங்கியிருக்கீங்க? ஆமாண்டா. எப்படிப்பட்ட வரம்? எப்படிப்பட்டவருங்க? என்னுடைய வன்னி மரத்திற்கு சொட்டு கோட்டை அமைத்து அந்த கோட்டைக்கு 4 வாயிற்படிகள் வைத்த கோட்டையை கட்டியிருக்கின்றேன். 4 வாயிற்படிகளா? எத்தனை வாசப்படியா? 4 வாயிற்படிகள். அப்படி 4 வாயிற்படிகள் அந்த கோட்டையை கட்டி முதலாவது வாயிற்படியில யாருங்க? வீர அனுமன், வீர அனுமன், வீர ஆஞ்சநாயன் அவனை முதலாவது வாயிற்படியில காவல் வைத்திருக்கின்றேன். காவலுக்கு 2வது வாயிற்படியில ஐயனாரை காவல் வைத்திருக்கின்றேன். 3வது வாயிற்படியில யார வச்சிருக்கான்? யாருக்கு? ஈசனுக்கு போகின்றது போத கணங்கள். போத கணங்களை காவல் வைத்திருக்கின்றேன். 4வது வாயிற்படியில நான் காவல் இருக்கிறேன். 4வது வாயிற்படியில நீங்க காவல் இருக்கீங்க? ஆமா. என்னதான் இருந்தாலும் இவர்கள் அனைவருமே கடவுளுக்கு துணை கொண்ட தேவர்கள். ஆகையால் ஒரு வேலை என்னை மோசம் செய்தால் என்ன செய்வது? என்ன செய்யலாம்? ஆகையால் இறுதியாக என்னை தாண்டிய வன்னி மரத்தை தொடவன் என்பதற்காக 4வது வாயிற்படியில இந்த வானவராயன் காவல் இருக்கின்றேன். அது மட்டும் கிடையாதுடா, எனக்கு ஒரே ஒரு மகள், ஒப்பற்ற மகள் இருக்கின்றாள். யாரு? அவள் தான் அருளாட்சி. அருளாட்சி? ஆமா. எப்படி ஆனுதினம் என்னுடைய கோட்டையை யாதொரு குறைபாடும் இல்லாமல் வாழ்ந்து வந்தாலும் என் மனைவி சந்திக்க வேண்டும். அவங்க சந்திக்க பிறகு
வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வானவராயன் கோட்டை ஆண்டு வரக்கூடிய வானவராயனுக்கு மனைவியாக வீரவன்னி என பெயர் பெற்று யாதொரு குறைவில்லாமல் வாழ்ந்து வருகிறது. இருந்தாலும் அனைத்து மந்திர தந்திரங்களும் தெரிந்திருக்கிறவர் நான். அனுதினம் குடிப்பதும் கும்மாளம் கட்டுவதும் என்னுடைய வழக்கம். இப்பவே சென்று என் கணவரை சந்திக்க வேண்டும். சென்று நான் அழைத்ததை என் மனைவி அழைத்து வச்சுக்கிறவா. என்னடா சொன்னாதான் நீ போன அப்படியா? மனைவி கூட்டியா எப்படி கூட்டினா எப்படி கூட்டினா மரியாதையா அழைத்தவர் வேண்டாம். மரியாதைவா 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 மரியாதைவாடியா அவ எனக்கு பொண்டாட்டியா இல்ல உனக்கு பொண்டாட்டியா? என்ன பண்ணிக்கிறா? மரியாதை கூப்பிட்டு வர மாட்டேங்குது. மரியாதை அது மரியாதை மண்ணவாரி போடா. எப்படி கூப்பிடலாம் தெரியுமா? தாயே வாருங்கள். தாயே தானி கொஞ்சம் வாருங்கள். கொஞ்சம் வாருங்கள். அவன் என்ன சாணி வழியாவா? கம்னாட்டியா? அதெல்லாம் வர மாட்டேன்டா. பொட்ட கூப்பிடுறாங்க. அப்படி சொல்லலாம். ஊருக்காரங்க வெடி ஒரு மறந்துட்டுக்கிறாங்க. அதனால நீ விட்டுக்கிற பாதம் பணி என்னடி செவடியா போன நல்லா இருக்கியா? எவ்வளவு ஆணவம் இருந்தா என் மேல உட்காந்து தவறு என் முன்னாடி பார்த்தா சொல்றாங்க. நல்லா பாத்து பண்ணிச்சாங்க. நான் நல்லா வாத்து விட்டேன். எப்படி வாத்து விட்டேன்? நல்லா வாத்து விட்டேன். என்ன வார்த்தை?
வாத்து விட்டுனே என்ன வார்த்தை தேவதே நல்லா இருக்கு வாத்து மேய்க்கிற புத்தி ஒண்ணு கூட கேவல சரி இருக்கா நாங்க தான் வாத்து மேய்க்கிறோம் நீ ஏன் வண்டி கட்டிட்டு ஊரு ஊரா கரவாடு வைக்கிறா கேட்டாங்களா ஆனா தினமா எங்கள் பழக்கம் என்ன ஊட்டி பண்டவா வச்சுக்கிறா வரங்க எந்த மூளைக்குதா இது பார்த்ததா எந்த மூளைக்குதா சவால் நான் உன்னை பாராட்டுகின்றேன் நீ ஆட்டாம வேற யாரும் ஆட்டு பாரு பையா இத பார்த்தாதாண்டா எனக்கு தூக்கமே வருது கொஞ்ச நேரத்துக்கு மேலதான் பொட்டியா சொன்னாரு சோடு மழை வச்சாலும் சரி உருவில வெயில் வச்சாலும் சரி பான் சாப்பாக்கு ஒதுக்க மாட்டாரா நான் சொன்னது கரெக்ட் விசில் அடிக்கணும் விசில் அடிக்கணும் டேய் எப்படி மது குணத்தை கொண்டு வந்தாயா சொம்பு சொம்பு ஏண்டா என்ன சொம்ப அடி வாங்கிட்டு மாணவரியா அது நேரே மூத்தாடு முதல் வாடா சீக்கிரம் ஊத்துறா மதுவ நான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி பரிசோதனை இல்லாமல் செய்வதே கிடையாது ஒருவேளை எனக்கு சூழ்ச்சி பண்ணிருந்தா சூழ்ச்சியா 7.5 கோடி இந்திர மந்திர ஜாலங்கள் உடவிட்ட கொடுப்பாய சக்தி பீதாம்பர ஐயா ஜாலம் மோடி வைப்பது மோடி எடுப்பது எப்படிப்பட்ட மந்திர தந்திரங்களை கையாளவன் நான் ஆமாங்க ஒரு வேலை என்னை கொல்ல வேண்டும் என்று சதித்திட்டம் இருந்தால் என்ன பண்றது தெரியும் ஆகையால நான் எந்த உணவை உட்கொண்டாலும் சரி ஏன் நிறைய பருகினாலும் சரி உன்னை சோதித்த பிறகுதான் நான் பருவது வழக்கம் கண்ணு சோதித்தா அது குச்சா வருமா குசு விடுறேன் 3 மூட்டை ஏதாவது குச்சி மூக்க வச்சுக்கோ குச்சி கூட சொல்ல குடிக்க சொன்னாங்க கம்மனாயிடுச்சு சிங்காரி தலக்கே வாடா வாத்தாங்க வாடா யாரா சொல்றா என்னடா என்ன ஆமாமா உம்மால மேடி அவன லூசா போட்டுக்கிறான் நானே லூசா போட்டுக்கிறேன் வாட்ஸ்அப் நீ டைப் பண்ணி சொல்லு என்னடா மேடி லைட் டைப் ஏய் காரம் பண்ணடா கம்னாக்கி உம்மால நீ என்னடா நெக்ல பேசுற ஓ அடடா பையா உம்மால என்னடா பேசினாரு ஏய் என்னடா உம்மால என்னடா பேசினா ஏய் ஏன்டா ஏன்டா ஏன்டா